கலைஞரின் குரல் ஓவியம். கலைஞரின் குரல் ஓவியத்துல இன்னைக்கு ஒரு குரல் பார்க்க போறோம். என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். இந்த குரலுக்கு கலைஞர் இந்த குரல் ஓவிய புத்தகத்துல சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயம். கலைஞர் மாணவர் பருவத்துல இருக்கும் பொழுது மாணவர் அணி அப்படின்னு ஒண்ணு அமைச்சு தமிழ் காக்கும் விழா நடத்திருக்கார். அப்ப அந்த தமிழ் காக்கும் விழா மேடை அமைக்கணும், பந்தல் அமைக்கணும், அலங்காரம் பண்ணணும், இதுக்கெல்லாம் எல்லாம் செய்யணும். அப்ப இவர் இந்த நெட்டிலிங்க மரம் அப்படின்ற ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை நிறைய பறிச்சுட்டு அதுல நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இவரும் இவரோட நண்பர்கள் 2-3 பேர் சேர்ந்து நெட்டிலிங்க மரத்து ஆத்து பக்கத்துல எங்கேயோ நெட்டிலிங்க மரம் இருந்திருக்கு, அங்க போய் இலை புடுங்கணும்னு நினைச்சிருக்காங்க. அது அந்த இலைய புடுங்கி தர்றதுக்கும் ஒரு ஆளை கூட்டு போறாங்க. அந்த ஆள் ஒரு ஒரு தண்ணி அடிச்சிட்டு இருக்காள், ஃபுல்லா குடிகார ஆள் வச்சுக்க நல்லா குடிச்சிருக்காரு. அவர் மரத்துல ஏறுறாரு, ஏறி மேல ஏறிட்டே இருக்காரு, இலையை புடுங்கி போறாரு. போதும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னா கூட அவர் விடுற மாதிரி இல்லை. நான் நுனிக்கும்பு வரைக்கும் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி நுனிக்கும்பு வரைக்கும் ஏறி பாரு, இதுக்கு மேலே நான் ஏறுவேன், ஐயோ அண்ணே வேணாம் ஏறாதீங்கன்னே, போதுனே எங்களுக்கு எல்லாம் போதுனே, நீங்க கீழே இருந்து கலைஞரும் அவருடைய நண்பரும் சொல்றாங்க. ஒரு இல்லை நான் இதுக்கு மேலே போவேன், இதுக்கு மேலே போனா அவர் இறந்துருவாரு. அப்ப அப்படியே வம்பு பண்ணி அவரை இறக்கி விட்டுட்டாங்களாம். இந்த குரல் சொல்றாரு, நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்க்கிருதி ஆயிடும். நுனிக்கொம்பை தாண்டி மேல போனோம்னா உயிர் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறத அருமையா இந்த திருக்குறள் சொல்லுது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நான் மாணவ பருவனா இருக்கும்போது இப்படி கூட்டு போகும்போது இந்த நெட்டிலிங்க மரத்துல போய் ஒருத்தர் ஏறி நுனிக்கொம்பை தாண்டி ஏறினாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கை நடந்த விஷயத்தையும் சொல்லி இந்த குரல் ஓவிய புத்தகத்துல பக்கம் 260 பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த அருமையான இதுக்கு ஓவியமும் வரைஞ்சிருக்காங்க, அருமையா இருக்கு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். தொடர்ந்து குரலோவியம் பாடிங்கள், தொடர்ந்து குரலோவிய புத்தகத்தை எப்பொழுதும் அந்த வீட்டில் வச்சு படிச்சுட்டே இருங்க. அதுக்காகவே இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.